Assalamualaikum. Hi friends, welcome to Jefi Simple Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க all are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி எக் பிரியாணி, முட்டை பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி நம்ம சிக்கன்லயும் மட்டன்லயும் டேஸ்டா பிரியாணி செய்றோமோ அதே மாதிரி நம்ம எக்லயுமே நல்லா டேஸ்டா செய்யலாம். இது நம்ம சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அக்கேஷனுக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்பிளா குறைஞ்ச டைம்ல நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸை தான் ஊற வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிங்க. அப்போ தான் இதில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போகும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிங்க. ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். மைல்டாகவே நீங்கள் நல்லா பிசைஞ்சு கழுவிங்க. இதை 2 தடவை இப்படி வாஷ் பண்ணி நம்ம கீழே ஊற்றிக்கலாம். 3ஆவது தடவை நம்ம வாட்டரை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணிடணும். இது நல்லா ஊறினாதான் ரைஸ் நல்லா வரும். இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாட் நம்ம வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஃப்ரீசரில் இருந்ததுனால கீ அப்படி இருக்குது, இப்போ மெல்ட் ஆகிடும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்துருக்கேன், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனாஸ் சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணியும் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே வெங்காயம்தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம இந்த பிரியாணியை சீக்கிரமாகவே ஒரு 50 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலரில், கருகிடக்கூடாது. இதில் நம்ம மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம தனியாக பிரியாணிக்குன்னு கலர் எதுவும் சேர்க்க வேணாம். இது மிளகாய் தூளில் உள்ள கலரே போதுமானது. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 30 மினிட்ஸுக்கு வதக்கிங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு வதங்கலைன்னா கசப்பு கொடுத்துரும். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் எதுவுமே சேர்க்கல, அதனால் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் 1 பீஸ் சேர்த்துக்கலாம். இல்லை 2 பீஸ் இருக்கும், இதில் 1 பீஸ் சேர்த்தாலே போதும். இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகட்டும். இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். இது கூடவே நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணி
உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணி சேர்த்துங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்த்துங்க. இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியும் மசாலாவும் நல்லா கலக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகட்டும். இங்கே நம்ம பிரியாணிக்கு எக் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம், கருகிடக்கூடாது. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துங்க. கட் பண்ணலைன்னா முட்டை வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா கட் கொடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா பரட்டி விட்டுங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒன் சைடு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு நம்ம பிரியாணிக்கு வச்ச வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரைஸை மட்டும் சேருங்க, தண்ணியை வடிச்சிடுங்க. இது அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுங்க. வேகமாக கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஏன்னா ஊற வச்ச அரிசி, அதனால் சீக்கிரமே உடஞ்சிரும். இதை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிங்க. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரைஸும் வாட்டரும் ஒரே அளவுக்கு வந்தோடனே லெமன் ஜூஸ் மேலே ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் தான் லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்கணும். ஃபுட் கலர் மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் ஊற்றிங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை மேலே அப்படியே வச்சுப்போம். இப்போ புதினா மல்லியை மேலே தூவிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துங்க. மேலே 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு ஒரு அயன் தவா வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தோசைக்கல் இருந்தாலும் வச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி பாட்டை மேலே வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும். நல்ல சிம்மில் வச்சுங்க. மேலே ஒரு வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அடுப்பை மட்டும் தான் ஆஃப் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வத்தி இருக்கு. பாருங்கள், உங்களுக்கு போய் பார்க்கும்போது தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி சிக்கன் மட்டனில் பிரியாணி செய்கிறோமோ அதேவே டேஸ்ட்லேயே இருக்கும். எந்த குறையும் இதில் இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாகவும் வெரி டேஸ்டியாகவும் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு நான் டொமேட்டோ ஜாம் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.